ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சரத்குமார் கடுமையாக அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு விஜய் கூட இருக்கிற ஒரு சொத்து பையன் மாதிரி ஓப்பனாகவே பாவம் அண்ணனுக்கு வந்து சீட்டும் கொடுக்கல, ஏடிஎம்கேல பிஜேபியில அவரே அதிருப்தியில் இருக்கிறாரு. அதனால ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, விட்டுருங்க. அவருக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு டைம் இல்லை எங்களுக்கு. வேற கடுமையான விமர்சனம் 41 பேர் அவங்க கொண்டிருக்காங்க. இல்ல அதுதான் சொல்லணே, அவர் அரசியலும் இல்ல, அரசியல் கட்சியும் இல்ல. ஒரு இந்த கிரிட்டிக்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு டைம் இல்ல, நிறைய வேலையை பார்ப்போம் நம்ம. தேங்க்யூ. நேரடியாக வராமல் இந்த ஹாலோகிராம் எல்லாம் வச்சு பண்றாங்களே. தேங்க்யூ. ஒவ்வொரு டெக்னாலஜியை வந்து ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுவாங்க. மோடி வந்து இந்தியா போல அன்னைக்கே வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க. அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு வேட்பாளர்கள் யூஸ் பண்றாங்க. இதுல ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. இது தேங்க்யூ. பப்ளிக் ஃபேமிலி அதாவது பொதுவா வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. 2011 வந்து அந்த வேவ் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இங்க வந்து ஒரு ஃபேமிலி வேவ், குடும்பமா வந்து ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது குடும்பமா வெளியே வராங்க. வணக்கம். ஸோ குடும்பத்தோட வேவை பார்ப்பீங்க. தாய்மார்களும் அம்மாக்களும் தங்கைகளும் அக்காக்களும் குழந்தைங்களும் ஓடி வராங்க. அந்த வேவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டில் 50 வருஷம் கழிச்சு நேற்று பார்த்துருப்பீங்க, திருப்பூர்ல வந்து பிரச்சாரத்தை கூட வந்து முழுமையா முடிக்க முடியல. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. காவல்துறையை வந்து திணறாங்க. ஸோ அந்த அளவிற்கு மிகப்பெரிய குடும்பத்தோடைய ஒரு அலை வந்து ஒர்க் ஆகுது. பெண்கள் பொதுவாக வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து இளைஞர்கள் ஆதரவு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் திருப்பி பதிவு பண்றோம். தமிழ்நாட்டில் 52% இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆதரவு இருக்கு பாருங்க, மிகப்பெரிய ஆதரவு. 70-80% பெண்களுடைய ஆதரவும் அவங்களோட இளைஞர்களும் சேர்ந்திருக்காங்க. பெண்கள் இளைஞர்களுடைய காம்பினேஷன் வந்து யாராலையும் உடைக்க முடியாது. முக்கியமா திமுகவுடைய கடைசி அஸ்திரம் என்னன்னா ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்கிறது. அதுவும் வந்து எந்த இடத்துலையும் எடுபடாது. மக்கள் இந்த 5 வருஷம் ஆட்சியை தூக்கி எறின்னு நினைக்கிறாங்க. 50 வருஷம் குடும்ப ஆட்சியை தூக்கி எறின்னு நினைக்கிறாங்க. கலைஞருக்கு அப்புறம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நல்ல நிர்வாகியா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்கணும், துணை முதலமைச்சர் ஆக்கல மட்டும்தான் அவர் போக்கஸ் பண்ணாரு. தன் மருமனை வச்சு 25,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இருந்த டாஸ்மார்க்கை இன்னைக்கு 60,000 கோடி ரூபாய் ஆக்கியிருக்காரு. டாஸ்மார்க் சேல்ஸை 2020 குறைக்கணும்னு சொன்ன மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தன்னுடைய சொந்த ட்ரெஷரர் டி.ஆர். பாலு சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. ஜெகத் ரட்சகன் சொந்த எம்பி சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. சேல்ஸ் 25,000 இருந்து 60,000 கோடி போச்சுன்னா திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அவர்கள்ட்டும் திரு சபரீஷன் அவர்கள்ட்டும் அவங்களுடைய பினாமி நிறுவனங்கள் தான் நிறைய ஃபேக்டரிஸ் நடத்திட்டு இருக்காங்க, சாராய ஃபேக்டரிஸ். அதோடைய சேல்ஸுக்காகவே வந்து 25,000 கோடியில இருந்து 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் ஜெயின்ங்கிற ஒரு நிறுவனம் கிட்டத்தட்ட 52 வாரத்தில் 50 வாரம் ஃபுல்லா ரெட் ஜெயினோட படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5,000-6,000 கோடி ரூபாய் வந்து சினிமா துறையையும் 60,000 கோடி ரூபாய் வந்து சாராயத்துடைய சேல்ஸையும் இந்த குடும்பம் வந்து கண்ட்ரோல் பண்ணி எல்லா துறையிலும் ஊழலை மட்டுமே போக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. மக்கள் ஒரு மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்க. ட்ரக்ஸோடைய சேல்ஸ் வீதிக்கு வீதி இருக்கு. கண்டிப்பா மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றம் 50 வருஷம் கழிச்சு ஒரு தலைவரை நோக்கி இருக்கு. இந்த பழைய கட்சி, ஸ்ட்ரக்சர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பூத்து கமிட்டி இதெல்லாம் இருக்காது. பூத்து கமிட்டி, எம்எல்ஏ, கவுன்சிலர் இதெல்லாம் அனுபவம் வந்து எதுக்கு யூஸ் ஆகணும்? மக்களுடைய நல்லதுக்கு வந்து வளர்ச்சிக்கு யூஸ் ஆகணும். ஆனா ஊழல் செய்யறதுக்காகவே திமுகவுடைய கவுன்சிலரும் சரி, அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, திமுகவுடைய குடும்பமும் சரி இந்த ஸ்ட்ரக்சரை கீழ இருந்து பூத் லெவலில் உருவாக்கி இருக்காங்க. அதனால பூத் லெவலையே மக்கள் வந்து திமுக இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து எதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பூத் லெவலில் இருக்க மெம்பர்ஸே வந்து மக்கள் விட்டு விலகி இருக்காங்க. மக்கள் குடும்பமா எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பாருங்க எத்தனை குடும்பமா ரோட்ல நிக்கிறாங்கன்னு. இந்த ஆதரவு மிகப்பெரிய அலைகளை உருவாக்கிருச்சு. தமிழ்நாட்டில் எப்பயுமே லாஸ்ட் 10 நாள் தான் மிகப்பெரிய ஒரு அலை உருவாகும். அந்த அலை எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களும் சரி, தாய்மார்களும் சரி, இளைஞர்களும் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையுடன் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவார். தேங்க்யூ. தலைவர் போற கூட்டத்துக்கெல்லாம் 350 ரூபாய் கொடுத்து கூட்டு வராங்க. இதெல்லாம் நகைப்புக்குரிய செயல். இதெல்லாம் திமுக காரங்க தான் 350 ரூபாய் கூட்டு வருவாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஆளுங்களுக்கெல்லாம் அவ்வளவு காசும் கிடையாது, கூட்டத்தை கூட்டிட வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் திமுக சொல்லக்கூடிய பரப்புரைன்னு தெரியும். தேங்க்யூ. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.